தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். லூக்கா எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 6 இறைவசனங்கள் 17 மற்றும் 20 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு திருத்தூதர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாயிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொழுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 6ஆம் வாரம் பிப்ரவரி 16ஆம் தேதி 2025ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பயங்கரமாக சொல்லிட்டாரு. என்னது சுருக்கி சொல்லணும்னா, இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லது செய்து நிறைய பேர்கிட்ட இருந்து நம்ம துன்பத்தை பெற்றோம்னா கூட நம்ம பேர் பெற்றவங்க. ஏன்னா விண்ணுலகத்துக்கு நம்ம சூப்பராக இருப்போம் விண்ணுலகத்தில். ஆனால் இந்த பூமியில் என்ஜாய் பண்ணி கடவுள் சொன்னபடி வாழலை அப்படின்னா கண்டிப்பாக என்ன நடக்காது? விண்ணக வாழ்க்கை கிடைக்காது. டவுட்டு தான். ஓகேங்களா? ஸோ இந்த பூமியில் நம்ம நல்லது செஞ்சு கடவுள் ஏசப்பா சொன்ன மாதிரி நடந்தும் ஏதாவது கஷ்டம் வந்தால் கூட நம்ம என்ன பண்ண தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, எதுவும் கவலையே பட தேவையில்லை. ஓகேங்களா? ஏன்னா விண்ணக வாழ்க்கை நமக்கு சூப்பராக இருக்கும். அதை மட்டும் மனதில் வைத்து இனிமேல் நம்முடைய லைஃப் ஃபுல்லாக எப்படி இருக்கணும்? விண்ணக வாழ்க்கையை நோக்கி இருக்கணும். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.